வணக்கம். இப்போ நம்ம டிஎன் தேடி மீடியாவிலேருந்து வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வுக்காக ஒரு அண்ணன் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் எந்த மாவட்டம் பற்றி தெரிஞ்சுவாங்க. நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து வரீங்க? நான் அரியலூர் மாவட்டத்திலேருந்து வரோம். தமிழ் வாழ்வு கட்சி. ஆமாம். இப்போ அவர் அண்ணன் வந்து அரியலூர் மாவட்டத்திலேருந்து தமிழ் வாழ்வு கட்சி. என்ன ஊருக்கு வந்திருக்கீங்க? இப்போ வந்து இங்கே கிருஷ்ணகிரி ஊத்தங்கரைக்கு வந்திருக்கோம். மாவீரர் தின நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். இது தொடர்ந்து அண்ணன் வேல்முருகன் இதை முன்னெடுத்து உண்மையான தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழ் ஈழ தமிழர்களுக்காகவும் அண்ணன் முன்னெடுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உறுதுணையாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கணும்னு அண்ணன் கரெக்டாக வலுப்படுத்துறதுக்காக வந்திருக்கோம். இப்போ அண்ணன் வந்து இந்த நவம்பர் 27 வந்து தொடர்ச்சியாக எடுத்துட்டு இருக்காரு நிகழ்வை. தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்காரு, தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. அதை நாங்கள் கவனிச்சுட்டு தான் மாற்று அரசியலேருந்து இதுக்கு வந்து இப்போ ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக இதில் வந்து பயணிச்சுட்டு இருக்கோம். அண்ணனுடைய ஒவ்வொரு இதுவும் தூய்மையானதாக இருக்குது. அதனால் எங்களை ரொம்ப கவர்ந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். அதை அண்ணனை இன்னும் நாங்கள் மேலும் மேலும் வளர்க்கறதுக்கு வந்திருக்கோம். இப்போ அண்ணன் வந்து தமிழ் தேசியத்துக்கு இருந்தாலும் கூட்டணி கட்சியில் இருக்காரு. இருந்தாலும் இப்போ கூட்டணி கட்சியில் இருந்து தொடர்ச்சியாக அது வந்து தமிழ் தேசியத்தை வெல்ல முடியும் நீங்கள் நம்புறீங்களா? அது அண்ணனுக்கு வெளிச்சம். இன்னொன்று, அண்ணனுக்கு தெரியும் எப்போ எந்த முடிவு எடுக்கணும். தொடர்ச்சியாக கூட்டணின்னா இது நிரந்தரம் இல்லைங்கிறது நாங்கள் நம்புகிறோம். நிரந்தரமானதா இல்லை அண்ணனுக்கு அப்போ தேவைப்படுறப்ப எது தமிழ் தேசியத்துக்கு எது முக்கியங்கிறத அண்ணன் தெளிவாக முடிவு எடுப்பாருங்கிறது நம்புகிறோம். சரிங்க சார், ரொம்ப நன்றி. இப்போ அண்ணன் ஒரு சுதாகர் அண்ணன் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி.